சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே இடைநிலை ஆசிரியர்கள் 10வது நாளாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நேரலையில் இணைந்திருக்கிறார். லட்சுமணன் பழனி, இடைநிலை ஆசிரியர்கள் 10வது நாளாக இன்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போதைய கள நிலவரங்கள் என்ன சொல்லுங்க? சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் இன்று 10வது நாளாக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த 9 நாட்களாக டிபி வளாகம், வட்டார கல்வி வளாகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம் என பல்வேறு இடங்களை தொடர் போராட்டங்கள் நடைத்தும் இதுவரைக்குமே தமிழக அரசு சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை கண்டித்து தற்போது சென்னை ஓமந்தூர் அருகே இருக்கக்கூடிய சிவானந்த சாலையில் 1000க்கும் மேற்பட்ட இந்த ஆசிரியர்கள் தொடர்ந்து மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அந்த காட்சிகளை பார்த்ததும் எந்த அளவுக்கு இந்த போராட்டம் நடக்கிறது என்பது, குறிப்பாக இந்த போராட்டம் எதுவாக நடைபெறுகிறது சார். வணக்கம். இப்ப இந்த போராட்டம் 10வது நாள் நடந்து வருது. இப்போ அரசியா செவிசாய்க்கு நினைக்கிறீங்க இது வரைக்கும்? நேற்று எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முதல்வரிடமும் நீதித்துறையிடமும் நான் கலந்து பேசிவிட்டு சொல்கிறேன் என்றார்கள். ஆனால் இன்று வரை எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை. விரைவில் எங்களை அழைத்து பேசி பாதிக்கப்பட்ட, போராடி கொண்டு இருக்கிற, இதற்காக பாடுபட்ட, 16 வருஷமாக பாடுபட்டு தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்து அதற்கு ஒரு முதல்வரிடம் அறிக்கை பெற்று அதன் மூலமாக ஒரு அரசாணை பெற்று இந்த அளவிற்கு நாங்கள் போராடும். எங்களை அழைத்து பேசுங்க. வேறு நபர்களை அழைத்து பேசினால் இது எந்த விதத்தில் இந்த பிரச்சனை முடியும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களை அழைத்து பேசி எங்களுடைய குறைகளை கேட்டு அதை சுமூகமாக முடிப்பதற்கு, குறைந்த செலவில் முடிப்பதற்கு நாங்கள் அனைத்து ஆவணங்களையும் சட்டப்பூர்வமான ஆதாரங்களையும் தருகிறோம். அதை செய்து முடியுங்கள் என்றுதான் நாங்கள் உங்களிடம் கேட்கிறோம். தயவு செய்து எங்களை அழைக்காமல் மற்றவர்களை அழைத்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் இந்த போராட்டம் முடிவடையாது. நாங்கள் 10வது நாட்களாக ஏதோ பள்ளி வேலை நாட்களில் நாங்கள் போராடவில்லை. எங்களுடைய குடும்பத்தோடு, எங்களுடைய குழந்தைகளோடு இருக்க வேண்டிய நாட்களில் தான் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். புத்தாண்டு முதற்கொண்டு நாங்கள் தெருவில் தான் நின்றோம். எங்களுடைய வேதனையை தயவு செய்து உணர்ந்து முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மிகப்பெரிய ஒரு திட்டத்தை, ஓய்வூதிய திட்டத்தை குறித்து நேற்று அறிவிப்பு கொடுத்தீர்கள். இது ஒரு சொற்பமான ஒரு தொகையுள்ள ஒரு பிரச்சனை. என்ன காரணத்தினால் இது தடைபடுகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் முதல்வர் அவர்கள் தலையிட்டு எங்களை கரம் பற்றி கொடுத்த அந்த வாக்குறுதியை உடனடியாக துணை முதல்வரும் தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் நாங்கள் வீடு திரும்புவோம். அதுவரை எங்களுடைய போராட்டம் இன்னும் தீவிரமாகத்தான் செய்யும். சரி, இப்போ 10 நாட்களா தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு வரீங்க. இப்போ நாளைக்கெல்லாம் ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ இதனால கல்வி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க? நிச்சயமாக எங்களுடைய குழந்தை செல்வங்களை காண வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்று மாலை கூட எங்களுடைய பேச்சுவார்த்தை முடியும் பட்சத்தில் நாளை காலை இங்கு இருக்கும் போராட்ட களத்தில் இருக்கும் அத்தனை ஆசிரியர்களும் நாங்கள் பள்ளி திரும்பி எங்களுடைய குழந்தைகளை கண்டு மிகுந்த ஒரு தரமுள்ள ஒரு கல்வியை இன்னும் மேம்படுத்துவதற்கு நாங்கள் உதவி செய்வோம். இல்லாத பட்சத்தில் 10 நாட்களாக எங்களை கண்டுகொள்ளாமல் அரசு புறந்தள்ளும் பட்சத்தில் நாளை பள்ளி திறந்தால் பள்ளிக்கு சென்று விடுவார்கள், ஏதோ ஒரு நோ ஒர்க் நோ பே அல்லது ஏதாவது சஸ்பெண்ட் நடவடிக்கைகள் என்று என்ன மிரட்டல் விட்டாலும், எங்களை கொலையே செய்தாலும், எங்களை கொன்று குமித்தாலும் அல்லது எங்களை சிறையில் தள்ளினாலும் போராட்டம் திட்டமிட்டபடி நாங்கள் தொடருவோம். எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் மீண்டும் பள்ளி திரும்பியதும் எந்த தரமான கல்வி கொடுக்க முடியுமோ அதை விட அதிகமாகவே நாங்கள் உழைத்து நிச்சயமாக கொடுத்து அவர்களுடைய கல்வித்தரத்தில் குறைவில்லாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அது எங்களுடைய குழந்தைகள், நாங்கள் பார்த்துக்கொள்வோம். சார், இன்னைக்கு மளிகை சங்கிலி இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்த கட்டமா என்ன தீவிரமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. போராட்டம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாளை முதல் மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் போராட்டம் நடக்கும். சென்னையிலும் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். போராட்டம் இன்னும் விரிவுபடுத்தப்படுகிறது. நாங்கள் பல நாட்களாக சொல்லிக்கொண்டே வந்தோம். நாங்கள் அந்த அளவிற்கு போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டாம் என்றுதான் நினைத்தோம். ஆனால் அரசு தொடர்ந்து இதை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு கையாள்வதால் தான் இந்த போராட்டம் இன்னும் விரிவடைகிறது. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் போராட்டம் நடைபெறும் நாளை முதல். சார், இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா சொல்லியிருக்கு. இப்போ சென்னை தலைமையில் சென்னையில் நடக்குமா இல்லை ஓவரால் தமிழ்நாடு 38 மாவட்டம் நடக்குமா சார்? இப்போ தலைமை அலுவலகத்தில் சென்னையில் இருக்கிற ஆசிரியர்களை கொண்டு சென்னையில் நடக்கும், மற்றபடி எல்லா மாவட்டங்களிலும் நடக்கும். இப்போ இதுவரைக்குமே 3000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டங்களை பண்ணிட்டு வரீங்க. இப்போ அடுத்த கட்டமா இன்னும் இவ்வளவு பேர் பங்கேற்கிறாங்க இந்த போராட்டத்தில். குறைந்தபட்சம் தமிழகம் முழுவதும் ஒரு 15000 ஆசிரியர்களுக்கு மேலாக இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க போறாங்க. போராட்டம் இன்னும் தீவிரமாக போகிறது. தயவு செய்து உளவுத்துறையினர் உங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் போராட்ட களம்
என்ன நடந்தாலும் நாங்கள் பின்வாங்குவது போவது கிடையாது. மாத கணக்கில் சென்றாலும் நாங்கள் பின்வாங்க போவது கிடையாது. எங்களுடைய ஊதிய முரண்பாடு எங்களுக்கு உங்களுடைய காலத்தில் நடந்த தவறை நீங்களே சரி செய்து ஒரு வரலாற்று ஒரு புதிய வரலாற்றை நீங்கள் படைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த போராட்ட தொடர்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு போராட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆசிரியர்கள் மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. நிறைய பிரச்சனை உடல்நலக் குறைவுல ஏற்படுது. இப்போ அவங்களுக்கு இப்போ இது அடுத்த கட்டமா போனா இன்னுமே அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல கடுமையான எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருந்தா எந்த பிரச்சனையுமே இதில் இருந்திருக்காது. நாங்கள் முதல் நாள்ல இருந்து அதை சொல்றோம். எங்களுக்கு இது நாள் வரை நடந்த எந்த போராட்டமாவது தெருக்களிலோ வீதிகளிலோ, ஏன் டிபிஐ வளாகத்தில் நாங்கள் போராடும் போது ரோட்டுக்கு வந்து கூட யாருக்கும் தொந்தரவு செய்து கிடையாது. ரோட்டில் வந்தது கூட தெரியாது. அந்த அளவிற்கு தான் ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் போராடி இருக்கோம். எங்களுக்கு இடத்தை தடை செய்து அந்த இடத்துல எல்லா துறையினருக்கும் போராட முடியும் அவங்க தலையலுவலகத்தில். ஆனால் தமிழகத்தில் கல்வித்துறையில் இடைநிலை ஆசிரியர்கள் அந்த இடத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு தடை வைக்கிறாங்க. இது என்ன ஒரு மனப்பான்மைன்னு எங்களுக்கு தெரியல. எங்களை அந்த இடத்துல விட்டுருந்தா இப்போ நாங்கள் அந்த எந்த ஒரு வெளியிலகையும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ தொடர்ந்து டெய்லி தெருவாக சென்னையில் ஆசிரியர்கள் போராடுறதுனால ஒவ்வொரு நாளும் மயக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் இன்னும் உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுக்கலை. ஒருவேளை மாவட்ட தலைநகரங்களிலும் போராட்டம் போகும்போது அவர்கள் இதே மாதிரி புறந்தள்ளினால் உண்ணாவிரத போராட்டத்தை எடுப்போம். தெருவா அங்கங்க செத்து கூட கிடப்போம். நீங்க எங்களை தூக்கி கொண்டு போய் போட்டுக்கோங்க. எங்களுடைய போராட்டம் தீவிரமாகத்தான் செய்யும். ஒரு நாளும் குறையாது. சரி, இப்போ நீங்க இடம் கேட்டேன்னு சொன்னீங்க. இப்போ அடுத்த கட்டமா இப்போ எந்த இடத்துல இடம் கேட்டிருக்கீங்க நீங்க போராட்டம் பண்ணதுக்குள்ள? எங்களுடைய தலைமை அலுவலகம் டிபிஐ தான். எல்லா துறையினருக்குள்ள வரை எங்களுக்கும் திறந்து விடுங்க. இந்த நிமிஷம் நாங்க உள்ள போய் உட்காந்துருவோம். யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் நீங்க யாராவது தொந்தரவு பண்ணோம், பொதுமக்களுக்கோ இல்ல காவல்துறையினருக்கோ தொந்தரவு பண்ணணும்னு சொல்லுங்க. எங்களுக்கு நீங்களை கைது செய்து நீங்களே சிறையில் அடைச்சுக்கோங்க. எங்களுக்கு எங்களுடைய தலைமை அலுவலகத்தை திறந்து விடுங்க. எல்லா துறையினருக்கும் அவங்கவுங்க தலைமை அலுவலகத்தில் போராடுவதற்கு, எலிலகத்தில் போராடுவதற்கு உரிமை இருக்குது. அங்கிட்டு இபி அலுவலகத்தில் அவங்க போராடுறதுக்கு உரிமை இருக்குது. கலெக்டர் அலுவலகத்தில் எல்லா ஆட்சியர் அலுவலகத்திலையும் அவங்க துறையினர் போராடுறதுக்கு உரிமை இருக்குது. நர்ஸு அவங்க டிஎம்எஸ்ல போராடுறாங்க. ஆனால் கல்வித்துறையில் மட்டும் போராடக்கூடாது. என்ன மாதிரியான இது அடக்குமுறை, இது என்ன பாகுபாடுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு ஒன்றும் புரியல. சில விஷயங்கள் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. என்ன காரணத்தினால நாங்கள் பண்ணுறோம்? ஒருவேளை நாங்கள் மாற்றாந்தாய் வேற எதுவும் நாடுகள்லேருந்து வந்த ஆசிரியர்கள் நினச்சிட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியல. என்ன காரணத்தினால எங்களுக்கு மட்டும் அந்த உரிமையை மறுக்கிறீங்க? நாங்கள் போராடுறோம், பட்னி கிடக்கிறோம், எங்கள் உடம்ப வருத்திக்கிறோம், நாங்கள் அதுக்கப்புறம் எந்திரிச்சு வெளில போகிறோம். இதை ஏன் தடுக்கணும்? இது என்ன மாதிரியான ஜனநாயகம்? தயவு செய்து எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல இருந்து போராடுவோம். இல்லைன்னா தினம் தெருக்கல்ல தான் போராடிக்கிட்டே இருப்போம். சார், இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ எவ்வளவு ஆசிரியர்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க? தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு இடைநிலை ஆசிரியர் இருக்காங்க சார்? இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 63,000 இடைநிலை ஆசிரியர் இருக்காங்க. இந்த ஊதிய முரண்பாட்டில் 2009க்கு பின்னாடி 1/6/2009க்கு பின்னாடி வந்த 20,000 இடைநிலை ஆசிரியர்கள் இப்போது நாங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தான் இந்த பாதிப்பு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு நியமன தேர்வில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பட்டய படிப்பு, அதுக்கு மேலே தகுதி தேர்வு, அதுக்கு மேலே நியமன தேர்வு லட்சக்கணக்கான பேர் எழுதுவாங்க. இன்னைக்கு ஒரு 2,500 பேர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கான. 1.5 லட்சம் ஆசிரியர்கள் தேர்வு எழுதி அதில் திருப்பி ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி டெட் எக்ஸாம், திருப்பி அந்த எக்ஸாமில் திருப்பி பாஸ் பண்ணி திருப்பி நியமன தேர்வு, அதுலேயும் மறுபடியும் நியமன தேர்வில் பாஸ் பண்ணவங்களையும் வேலைக்கு போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதில் கேட்டகரி வைஸாக பிரித்து அதை கொண்டு போய் ஏதோ ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு போய் எங்களை போடுவாங்க. அப்படி போடுற இவ்வளவு ஃபில்டர் பண்ணி இவ்வளவு தரமான ஆசிரியர்கள் வேணும்னு ஃபில்டர் பண்ணி எடுத்து எங்களை ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் போடுவாங்க. அந்த காட்டுக்குள்ளே பஸ் இருக்காது, நடந்து போவோம். 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து போவோம். போயிட்டு அங்கேயே தங்கி கிடப்போம். 2 நாள் 3 நாளைக்கு இடம் இல்லாமல் தங்கி கிடப்போம். வாடகை வீட்டில் உட்காந்துருப்போம். பாதுகாப்பு இல்லாமல் பெண்கள் போயிட்டு வருவாங்க. விலங்குகளுடைய அச்சுறுத்தலில் போயிட்டு வராங்க. இவ்வளவு கடினமான பணியை மேற்கொள்கிற இந்த ஆசிரியர்களுக்கு 8ஆம் வகுப்பு படித்த கல்வி தகுதி கொண்ட ஒரு ஊழியர்களுடைய ஊதியத்தை 20,200 ரூபாய் கொடுக்கறது எந்த விதத்தில் ஏற்புடையது? இது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பாருங்க. நீங்கள் சட்டப்படிலாம் 2வது பாருங்க. இது நியாயமா இல்லையா? எங்களுக்கு அதுக்கு ஒன்று மட்டும் பதில் சொல்லுங்க. நியாயம் தான் சொல்லுங்க. நாங்கள் எந்திரிச்சு போயிடுறோம், போராட்டத்தை முடிச்சிடுறோம். நீ 8ஆம் வகுப்பு தான் கல்வி தகுதின்னு சொல்லுங்க. இல்லை இன்னைக்கே ஒரு ஜீவோ போடுங்க. இடைநிலை ஆசிரியருக்கு 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி இருந்தால் போதும். தகுதி தேர்வு தேவையில்லை, கட்டாய கல்வி உரிமை சட்டம் தேவையில்லை, நியமன தேர்வு தேவையில்லை, 10ஆம் வகுப்பு தேவையில்லை, 12ஆம் வகுப்பு தேவையில்லை, பட்டய படிப்பும் தேவையில்லைங்க. 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதுன்னு ஒரு ஜீவோ போடுங்க. நான் எந்திரிச்சு போகலைன்னா எங்களை வேலையை பார்த்துக்கோங்க. எங்களை பூரா டிஸ்மிஸ் பண்ணிருங்க. 20,000 பேரையும் டிஸ்மிஸ் பண்ணிருங்க. நாங்கள் போயிடுறோம் எந்திரிச்சு. ஒன்று இதை செய்யுங்க, இல்லை இதை செய்யுங்க. 2ல் ஏதாவது முடிவு பண்ணுறவரையும் போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும். தவளக்கம் நன்றி சார். குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பொறுத்தவரையுமே அடுத்த கட்டமாக தீவிரமாக நடைபெறும் என்றும் உடனடியாக எங்களை கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசும் பள்ளிகளுக்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி 10வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த முழுமையான கள நிலவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன் பழனி.